நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சிடுங்க. உங்கள சிலருக்கு படிச்சதுனால ஒரு எண்ணம் இருக்கலாம், கடவுள்னு ஒருத்தர் என்ன செய்யாது, கிடையவே கிடையாது அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம், நினைக்கலாம். சரியா? நீங்க இந்த எரியிற லைட்டு, மின்சார விளக்குகள், இசிஇ டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட், தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லைன்னா ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் என்ன செய்யாது, கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசன் ட்ரெயின்ல போகும்போது பைபிள் வாசிச்சுட்டு இருந்தாராம். ஏத்தாப்புல உட்கார்ந்து ஒரு சின்ன சயின்டிஸ்ட், அவரை விட சின்ன சயின்டிஸ்ட் அவர்கிட்ட கேட்டிருக்காரு, என்னையா பண்றேன்ட்டு. இவர் பெரிய சயின்டிஸ்ட், அமெரிக்காவிலே மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவர் இறந்த போது அமெரிக்கா முழுவதும் 2 நிமிடங்கள் மின்சார விளக்குகளை அணைச்சாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, என்னையா பண்ணிட்டு இருக்க? பைபிள் படிச்சுட்டு இருக்கேன்னாராம். யோ, உனக்கு அறிவு இருக்காயா? எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு இந்த காலத்தில் உட்காந்து பைபிள், ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லிட்டு இருக்கியா? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் இறங்கும் போது ஒன்றுமே சொல்லலை, பைபிள் படிக்க ஆரம்பிச்சார். இறங்கும் போது இவருடைய ஐடி கார்டை கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தா என்ன இருக்கு, தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் ஷாக் ஆகிட்டார். ஐயோ, ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டை பார்த்து திட்டோமேனோடனே ஒரு நாள் சொல்லுங்க, நான் அவங்க லேபுக்கு வரேன்னாராம். சரின்னு சொல்லி ஒரு டேட்டு கொடுத்து இந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய லேபுக்கு இந்த சின்ன சயின்டிஸ்ட் போயிருக்காரு. பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்கிறாரு, இது எப்படி செஞ்சீங்க, இந்த மெட்டீரியல் எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது, இதுல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டாராம். உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாராம், ஒரு நாள் திடீர்னு வந்தேன் லேபு கதவை திறந்தேன், அங்க அது என்ன செஞ்சு இருந்துச்சு, தன்னால என்ன பண்ணிச்சு வந்துட்டு. இந்த பல்ப் எப்படி வந்துச்சு, தன்னால வந்துச்சுனாரா. சார் விளையாடாதீங்க சார், உண்மையை தயவுசெய்து சொல்லுங்க. இல்ல சார், நான் வந்தேன், கதவை திறந்தேன், அங்க என்ன இருக்குது, லைட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அப்புறம் தான் அவருக்கு மண்டையில் உரைக்க ஆரம்பிச்சான். என்ன சொன்னாரா அப்படின்னா, ஏப்பா இவ்வளவு யூனிவர்ஸ், உலகம், பேரண்டம் எல்லாம் தன்னால உருவாயிட்டுன்னு சொல்லி சொல்றிய, அப்ப இது மட்டும் என்ன செய்யக்கூடாது, தன்னால உருவாக கூடாதான்னு சொல்லிட்டு அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாராம், படைப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா படைத்தவர் ஒருத்தர் இருந்து தான் ஆக வேண்டும். சரியா? இந்த பூமின்னு ஒன்று இருக்கு, இந்த உலகம்னு ஒன்று இருக்கு அப்படின்னா இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ நல்லா என்ன பண்ணிக்க, தெரிஞ்சுக்க தம்பி. குரங்கிலிருந்து நீ என்ன செய்யல, உருவாகவில்லை. குரங்கிலிருந்து உருவானா இன்னைக்கு நீ என்ன பண்ணிக்கலாம், அடுத்த குரங்கா என்ன பண்ணியிருக்கணும், மாறி இருக்கணும். ஆனா 6000 ஆண்டுகளாக நாம் என்ன செய்யவில்லை, குரங்காக மாறவில்லை, மனிதர்களாக தான் இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் உங்களையும் என்ன பண்ணியிருக்கிறார், படைத்திருக்கிறார். தேவ சாயலாக படைத்திருக்கிறார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்னும் உங்ககிட்ட ஒரு பாயிண்ட்டுக்கு நான் நெருங்கி வரேன். ஒரு போர்வெல் குழியில ஒரு நாய்க்குட்டி விழுந்துச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நியூஸ்ல போடுவாங்களா, போட மாட்டாங்க. ஆனா ஒரு சின்ன குழந்தை விழுந்துச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நியூஸ்ல என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. ஏன்? நாய்க்குட்டிக்கு கிடைக்காத மரியாதை அந்த குழந்தைக்கு ஏன் கிடைக்கு தெரியுமா? மனிதன் கடவுள் சாயலாக படைக்கப்பட்டான். ஹூ எவர் இட் மே பி, நீ எந்த மதத்தை சார்ந்தவரா இருக்கலாம், நீ யாரா இருக்கலாம், நீ உன்னுடைய பின்னணி எதுவா இருக்கலாம், ஒரு விஷயத்தை தெரிந்து கொள், உன்னை உருவாக்கின சிருஷ்டிகர்த்தராகிய ஆண்டவரை